அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசின் புதிய திட்டம் பெண்களின் வங்கி கணக்கில் கொட்ட போகும் பணமழை. தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன ஒரு புதிய திட்டங்கள் மீண்டும் தமிழக பெண்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள் என்பது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். தமிழக அரசின் சார்பாக பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா மத்திய அரசின் சார்பாக பல்வேறு புதிய திட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு ரூபாய் 2000 மார்ச் மாதம் 2வது வாரத்தில் கொடுக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டாங்க. அதாவது PM கிசான் திட்டத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இருக்கத்திலே மிகப்பெரிய மெகா திட்டமாக அனைவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது 3 திட்டங்கள் ஒருங்கிணைத்து தமிழக மக்கள் வங்கி கணக்கில் உடனடியாக ரூபாய் 12,000 வரை வரவு வைக்கப்பட உள்ளதாக ஆலோசனை கூட்டங்களை தீவிரமாக பேசப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இனிவரும் காலங்களில் இந்த திட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விரைவில் அனைவரும் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மத்திய அரசு விரைவில் பெண்களுக்காக மற்றொரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள். தொழில் தொடங்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த தகவலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் அறிவித்தார். தொழில்துறையில் சிறந்து விளங்க விரும்பும் பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான கடன் மிக குறைந்த வட்டியில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த சலுகை குறிப்பாக பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் சேர்ந்த பெண் தொழிலாளருக்கு மட்டுமே வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இந்த கடனை திரும்ப செலுத்த 7 ஆண்டு கால அவகாசம் மற்றும் 18 மாதம் வரை தவணை வரியாக செலுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல வசிக்கும் பெண்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயனடையலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டாலும் இதற்கு முன்பாக 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக புதிய நிறுவனங்களை தொடங்க விரும்பும் பெண்களுக்கு கடன் வழங்க தற்போது உத்தரவிட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த திட்டத்தின் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த பெண்களுக்கு பொருந்தும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்த திட்டத்தின் கால அவகாசம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு என முடிவெடுக்கப்பட்டாங்க. இந்த திட்டத்திற்கு மாற்றாக தற்போது ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நிர்மலா சீதாராமன் அவர் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட ஒரு புதிய கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சமீபத்தில் பேசிய அவர் பழைய திட்டத்திற்கு மாற்றாக விரைவில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதனால் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் அனைவரும் இதில் இணைந்து பயன்பெறுமாறு தற்போது மத்திய அரசு ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.